My God, mind blowing. Super. One of his kind. என் அங்கிள் அழகா இருக்கடா. போடா பொறுக்கி புண்ணாக்கு. உனக்கு பொறாம. போடா பொறுக்கி. வணக்கம்பா மாப்பிளை, தேனியிலிருந்து. ஹலோ டியர் மாண்டிஸ். இதுவரைக்கும் நம்ம மாண்டி ஷோல கர்நாடகா காஞ்சனா, ஸ்ரீலங்கா காஞ்சனா, ஏன் பெங்காலி காஞ்சனாவை கூட ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட வரிசையில இப்போ பர்மா காஞ்சனா. என்னோட மூஞ்ச காமிச்சு நான் மூட் ஆஃபோ டைம் வேஸ்ட் பண்ணவோ விரும்பல. ஏன்னா வீடியோவோட லென்த் அந்த மாதிரி. வாங்க இம்மிடியேட்டா வீடியோக்குள்ள போயிருவோம். நல்ல நேரம் ஆரம்பமாயிடுது. படத்துடைய ஓப்பனிங்ல காஞ்சனாவோட ஃபேவரட்டான ரெட் கலர் சாரியை காமிக்கிறானுங்க. இவனுங்க பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிருக்கிற மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க கேட்கணுமே. ஓகே. அந்த வழியா ஒரு அம்மா தன்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருது. இந்த வயித்துல ஜீரணமாகாம புரண்டு புரண்டு படுக்கும் போது வயிற்றுக்குள்ள ஒரு சவுண்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சவுண்டு இந்த காஞ்சனா கிரவுண்ட கிராஸ் பண்ணும் போது வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்மாலதான் எவனோ சவர்மாவை செமையா சாப்பிட்டுட்டு சரிமானம் ஆகாம சுத்திட்டு இருந்திருக்கான். அவன் போட்ட சவுண்ட் எஃபெக்ட் தான் இந்த சவுண்ட் எஃபெக்ட். நம்ம பர்மிஸ் அக்கா ஒண்ணு வானிலை அறிக்கையை பார்த்துட்டு காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கு. அப்போ இந்த சிவப்பு கலர் சாரி பறந்து போய் காஞ்சனா கிரவுண்ட்ல உழுவுது. அதை எடுக்க நம்ம பர்மிஸ் அக்கா கிரவுண்டுக்கு போகுது. நம்ம தமிழ் காஞ்சனால பாத்தீங்கன்னா இதே மாதிரி ரெட் கலர் ஷாலு காஞ்சனா கிரவுண்ட்ல போய் விழுகும். அந்த பேய் கிரவுண்ட்ல விழுந்த ஷாலை ஒரு பொண்ணு எடுத்துட்டு வீட்டுக்கு போகும். அப்போ அந்த காஞ்சனா அந்த பொண்ணோட டிராவல் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க தமிழ் சினிமால. ஆனா இந்த பர்மா காஞ்சனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பொண்ணு அந்த ரெட் கலர் சாரியை எடுக்க போகுது. அப்போ புதருக்குள்ள இருந்து ஒரு கை வெளில வந்து அந்த சாரியை உள்ள இழுத்துக்குது. விடுமச்சி, ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் வச்சு. அடுத்து நம்ம பர்மிஸ் ராகவா லாரன்ஸோட என்ட்ரி. நம்ம ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படத்துல எப்படி இந்த பேய் கதை சொன்னாலும் பயப்படாவரோ அதே மாதிரி ரியாக்ஷனை இந்த பர்மா காஞ்சனால எடுத்து வச்சிருக்கானுங்க. 2 குழந்தைகளும் பேய் கதை சொல்லி பயமுடுத்த நம்ம ராகவா லாரன்ஸ் கோவை சரளாவோட இடுப்புல ஏறி உட்காருவாப்ல. ஆனா நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு சீனால அதுல வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது என்னடா பேக்ரவுண்ட் மியூசிக்? காஞ்சனா படத்தோடைய சீன் தான் நான்சென்ஸா போயிட்டு இருக்குன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒண்ணு அது நான் சிங்கா போயிட்டு இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேக்ரவுண்ட் மியூசிக் எடுத்து வச்சிருக்காருங்க. காஞ்சனா படத்துடைய கோவை சரளா யாருன்னா இந்த பர்மீஸ் பாட்டி தான். தேவதர்ஷினி கேரக்டர்ல இந்த பர்மீஸ் ஆண்டி. ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸ்ரீமன் கேரக்டர்ல இந்த அங்கிள். காஞ்சனா படத்துல எப்படி நம்ம ராகவா லாரன்ஸ் ஆய் போறதுக்கு கூட ஆயாவை கூடயே கூட்டு போவாரோ அதே மாதிரி இவனும் தன்னுடைய அம்மாவான பர்மீஸ் கோவை சரளாவை வெள்ளையே வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சுட்டு ஆய் போயிட்டு இருக்கான். காஞ்சனா படத்துடைய ராகவா லாரன்ஸ் பேய் எதுவும் தன்னை அண்டாம இருக்க பெட்டை சுத்தி சப்பலு, தொடப்பு கட்டை, ஆஞ்சநேயர் போட்டோ போட்ட பெட்ஷீட்டு இதெல்லாம் சேஃப்டி மெஷர்மெண்டா வச்சுட்டு தூங்குவாரோ அதே மாதிரி நம்ம பர்மீஸ் காஞ்சனால அவனுங்க ஊரு ஹோலி வாட்டர், மந்திரிச்ச அலுமினியம் குச்சியெல்லாம் சுத்தி வச்சு தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு படுத்து தூங்குவார். ஆனா ஒண்ணுடா, இது தமிழ்ல காமெடி சீன் கூட தெரியாம சீரியஸான பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க பாரு. நீதான்டா டிரைவர், உன்னைதான்டா வெச்சு ஓட்டணும். அடுத்து நம்ம பர்மீஸ் ராயலட்சுமியோட என்ட்ரி. யாரா அந்த பர்மீஸ் எடிட்டர் சம்பந்தம் இல்லாம யூடியூப்ல இருந்து ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணி படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி வச்சிருக்கான். ஆக மொத்தத்துல நீங்க காஞ்சனா படம் இருக்கல, காஞ்சனா படத்துடைய ஸ்பூப் எடுத்துட்டு இருக்கீங்க. ரைட்ரா? என்னடா இது ஃபிகர் பார்க்க வேற லெவல்ல இருக்கு, வாய்ஸ் கேட்க வெரி புவரா இருக்கு. என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் ஃபீலிங். போடா.
நம்ம பர்மா லாரன்ஸ் பயங்கரமான ஒரு டென்னிஸ் பிளேயருங்க. டேய் மச்சான், என்னடா இந்த கிரவுண்டு கூட்டு வந்திருக்க? இங்கதான் காஞ்சனா போய் இருக்குன்னாங்க, அதான் கதைக்கு யூஸ்ஃபுல் ஆகுமேன்னு கூட்டு வந்தேன். இந்த சீன் தமிழ் காஞ்சனால எப்படி இருக்கும்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் அண்ட் டீம் கிரிக்கெட் விளையாட காஞ்சனா கிரவுண்டுக்கு வாண்டடா போவாங்க. அந்த சீன் இங்க டென்னிஸ் விளையாடுறதுக்காக நம்ம பர்மா லாரன்ஸ் அண்ட் கேங் கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. 70 டென்னிஸ் கோர்ட்டா இல்ல பேட்மிண்டன் கோர்ட்டான்னு தெரியல, தவறா இருந்தா மன்னிச்சுக்கவும். இப்படி டென்னிஸ் கோர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துக்கு கீழே ஒரு நாட்டுக்கட்டை கிரவுண்டு கீழே இறங்க அடம் பிடிக்குது. யூ ஆர் ரைட், அந்த இடம் தான் காஞ்சனாவை புதைச்ச இடம். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. உடனே நம்ம பர்மிஸ் லாரன்ஸ் இரும்பால் செய்யப்பட்ட சில உலோகத்தை எடுத்து கிரவுண்டு கீழே இறக்குறாரு. உடனே அந்த இடத்துல சில வானிலை மாற்றம் ஏற்படுது. கிரவுண்ட்ல கம்பி இறக்கனா வானத்துல எதுக்கு வானிலை மாற்றம் ஏற்படுது? காப்பி அடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை, லாஜிக் பாக்குறது இல்ல. காஞ்சனா படத்தை காப்பி அடிச்சோமா கழிஞ்சு வச்சோமான்னு போய்கிட்டே இருக்கணும். நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். உடனே அந்த இடத்துல இருக்கிற தகர டப்பாலாம் கவுந்து விழுவுது. உடனே அதை பார்த்து பயந்த நம்ம பர்மிஸ் கேங் நட்டு வச்சிருந்த ஆணையெல்லாம் புடிங்கிட்டு ஓடுறானுங்க. ஆணி அடிச்ச இடத்துல இருந்து ஒரே ரத்தமா வருது. இது சாதாரண ஊர்லப்பா, ரத்த பூமி. கிரவுண்ட்ல நட்டு வச்சிருந்த இரும்பெல்லாம் தூக்கி பேக்ல போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. அந்த பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே நாத்தம். மக்களிலே, என்னடா இது ஒரே கப்படிக்குது, ஆய்கி ஏதாச்சும் பார்சல் கட்டி எடுத்துட்டு வந்துட்டியா? ஐயோ, ஆயெல்லாம் இல்ல அங்கிள், நம்ம யூடியூபர் இர்ஃபான் வியூ யூடியூப் சேனல்ல பார்த்து வாங்கின இஃப்தார் பாக்ஸ் தான் அது. மக்கள் தூக்கி கடாசராத. அப்போதான் நம்ம பர்மா லாரன்ஸ் ஒன்னு நோட் பண்றாரு. என்னடா அது கம்பி ஃபுல்லா ஒரு ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தெல்லாம் வாஷ் பேஷன்ல வச்சு கழுவிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே தமிழ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் எல்லாம் கழுவி முடிச்ச உடனே வாஷ் பேஷன்ல இருந்து 4 முடி வரும் இல்லையா? ஆனா இங்க அது மாதிரி எதுவுமே வராது, வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் வரும். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. ஓகே, இப்ப அபிஷியலா நம்ம காஞ்சனா பேய் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள என்ட்ரி தந்த நம்ம பேய் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? என்னடா பேய் டாயெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கு? ஒருவேளை குழந்தை பேயா இருக்குமோ? என்ன கன்றாவின்னு தெரியலையே. உடனே நம்ம பர்மிஸ் சரளா பாட்டி, எவன்டா அவ இந்த நேரத்துல ரிமோட் கார வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது? ஒரு மனுஷன் தூங்குறதா என்ன அப்படின்னு சந்தேகத்தோடய படிக்கட்டுல இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்பதான் நம்ம காஞ்சனா பேய் பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது. யாருமா அது நைட்டு நேரத்துல வந்து என் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது? காமனாட்டி அப்படின்னு புலம்பிக்கிட்டே கிச்சன்ல போய் எட்டி பார்த்தா வேலைக்காரி ஒருத்தி ஒரு குண்டா சோத்த ஒளிச்சு வச்சு தின்னுட்டு இருப்பா. காஞ்சனா பேய் உடம்புக்குள்ள பூந்துச்சாமா. ஆன்ட்டி, என்ன மீன் மூளை எதுவும் தொண்டையில அடைச்சுக்கிச்சா? ஒரு உருண்டை வெள்ளை சோறு எடுத்து முழுங்குங்க, சரியா போயிடும். என்னடா வாய்ஸ் மாடல்ல சரிது, என்ன கருமண்டா அது? உடனே நம்ம பாட்டி அதட்டனோடனே காஞ்சனா பேய் ஓடி போயிருது. அந்த வேலைக்காரிக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமா, நான் எங்க இருக்கேன்? வாயில ஏன் இப்படி சோத்து திணிக்கிறீங்க? போதும் போதும் போதும், ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க, அடுத்த சீனுக்கு டயர்ட் ஆயிர போறீங்க. இல்லங்க, நான் திங்கலங்க. இந்த வினோத வேலைக்காரி வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்ல எல்லாரும் அலறடிச்சு வீட்டுக்கு வெளியே ஓடிடுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க. அப்படியே சைடுல பார்த்தோம்னா பேய்க்கு ரொம்ப பசி போல, அதான் நாய்க்கு வச்சு இந்த பிஸ்கெட் டப்பாவெல்லாம் எடுத்து கொதறி போட்டு வச்சிருக்கு. காலையில ஏஞ்சோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திருநங்கை நடத்துற பியூட்டி பார்லருக்கு போறாங்க. இவங்க தான் நம்ம காஞ்சனா அக்கா. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, காஞ்சனா அக்கா இதோட கொடூரமா இருப்பாங்க. நம்ம பர்மிஸ் ஹீரோ லாரன்ஸ் எந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கான்னா திருநங்கைட்டே போய் தீர்க்க தரிசனம் வாங்கிட்டு இருக்கான். நம்ம பர்மா ராய் லட்சுமி வெறுப்பேத்தராராமா. ஏண்டா டேய், உனக்கு வெறுப்பேத்த திருநங்கை தான் கிடைச்சதா? மொரட்டு காஜியா இருக்கியடா. உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? நம்ம தமிழ் காஞ்சனால எப்படி ஒரு மரக்குதிரை சப்போர்ட்டே இல்லாம ஆடிட்டு இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி பர்மிஸ் காஞ்சனாலையும் ஒரு குதிரை சப்போர்ட்டே இல்லாம ஆடிட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம பர்மிஸ் தேவதர்ஷினி அலற அடிச்சுட்டு போய் தன்னுடைய பர்மிஸ் கணவர்கிட்ட சொல்ல, பர்மிஸ் கணவர் குவாலிட்டி செக் பண்ண போறாரு. ஏய் மென்டலு, அது காத்துல ஆடிட்டு இருக்கு மென்டலு. காஞ்சனா ரீமேக்னு கண்ட கருமானதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அது தானா ஆடல,
ஒன் ஆஃப் தி காஞ்சனா பேய் தான் ஆட்டிட்டு இருந்திருக்கு. அப்படியே விடிஞ்சொன்ன பாத்தீங்கன்னா நம்ம பர்மிஸ் ராகவா லாரன்ஸ் தன்னுடைய காதலை நிரூபிக்க கட்டையெல்லாம் உடைச்சிட்டு இருக்கான். கட்டைய உடைச்சோன்னா நம்ம நாட்டுக்கட்ட ஹீரோயினுக்கு பர்மிஸ் லாரன்ஸ் மேல காதல் வந்துடுது. ஏண்டா கர்மம், கட்டைய உடைச்சதுக்கெல்லாம் கன்றாவி காதல் வருமாடா? என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க? நீ வெறும் ஹீரோயின் இல்லமா, நீ ஒரு லூசு ஹீரோயின். நம்ம தமிழ் காஞ்சனால எப்படி நம்ம வீட்டுல பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளூர் சாமியார்கிட்ட போய் ஐடியா கேட்பாங்களோ, அதே மாதிரி இந்த பர்மிஸ் பரோட்டா ரெண்டும் பர்மிஸ் சாமியார்கிட்ட போய் ஐடியா கேக்குதுங்க. அதுக்கு நம்ம பர்மிஸ் சாமியார் 1/2 லிட்டர் தண்ணீரை எடுத்துக்கொள்ளவும், அதனை சாமியார் கொடுத்த தகரத்தில் ஊற்றவும். உங்கள் வீட்டில் பேய் இருந்தால் அந்த காகிதம் பற்றி எரியும். 50% பேய் இருப்பது உறுதியாகிவிடும். ஸ்டெப் 1 சக்சஸ். உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, அப்பா பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2 ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைக்கவும். அந்த மெழுகுவத்தி தீபாவளி பட்டாசை போல வெளிச்சம் கொடுத்து பட் பட் என்று அணைந்தால் உங்கள் வீட்டில் பேய் இருப்பது 75% உறுதி. சக்சஸ். இந்த குரலை வித்தை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் பண்ணவும், இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஸ்டெப் நம்பர் 3 தன் கையை தானே கிழித்துக் கொண்டு வீடு முழுக்க கோலம் போட வேண்டும். அந்த கோலம் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் உங்கள் வீட்டில் பேய் இருப்பது 100% உறுதி. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. அப்படியே அந்த இடத்துல யூடியூப் மியூசிக்கோட ஒரு இன்ட்ரோடு ஒன்று விடுறாங்க. பர்மா காஞ்சனாடா. அடுத்து நம்ம பர்மிஸ் லாரன்ஸ் உடம்புல காஞ்சனா பேய் புகுற சீனு. நம்ம பர்மிஸ் லாரன்ஸும் பர்மிஸ் ராயலட்சுமியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கிரீன் ஸ்கிரீன் பேய் ஒன்று வருது. அந்த கிரீன் ஸ்கிரீன் பேய் நம்ம பர்மிஸ் லாரன்ஸ் உடம்புல புகுந்துருது. டேய் பர்மா கௌசா, என்னடா ரியாக்ஷன் இது? காஞ்சனா பேய் உள்ள போன ரியாக்ஷனை கொடுக்க சொன்னா கன்றாவி ரியாக்ஷன்லாம் மூஞ்சில கொடுத்துட்டு இருக்க. பாஸ், இது அவங்க ஊர் காஞ்சனா போல. அது சரி. அங்கேருந்து நம்ம பர்மா லாரன்ஸ் பேய் கிரவுண்டுக்கு போறாப்ல. பேய் கிரவுண்டுக்கு போய் ஆய் போறதுக்காக முக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணுடா, இந்த காஞ்சனா படம் உங்கள்கிட்ட மாட்டிட்டு படுற பாடு இருக்கே. ஸ்ரீலங்கா, பெங்காலி, கர்நாடகான்னு இப்ப பர்மா வரைக்கும் நாசம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. தடுக்கவா முடியும்? பண்ணி தொலைங்க. ஏண்டாடே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பெங்காலி காஞ்சனால என்னடானா அவன் அவங்க ஊர் கிரவுண்டுக்கு போய் ஆய் போனான். நீ என்னடானா உங்க ஊர்ல இருக்கிற பர்மா கிரவுண்டுக்கு போய் ஆய் போற. நீங்க ஆய் போறதுக்கு தான் நாங்க காஞ்சனா படம் எடுத்து வச்சுக்கோமாடா சொல்றா பர்மா மம்மி. ஏண்டாடே, என்னடா ரியாக்ஷன் இது? மூஞ்சலிக்கு மூக்கு சளி வந்த மாதிரி. யோ ராகவா லாரன்ஸ், என்னையா பண்ணி வச்சிருக்கானுங்க? இதெல்லாம் பார்த்து நீங்க ஒரு கண்டன அறிக்கை விட மாட்டீங்களா? மனசு வலிக்குதுடா, மனசு வலிக்குது. இந்த காஞ்சனா படத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் ரெட் கலர் சாரியெல்லாம் பார்த்தோன்னே எப்படி தான் ஒரு பெண்ணாக உணர்வாரோ, அதே மாதிரி இந்த பர்மிஸ் பரோட்டா ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோன்னே என்ற அட்டகாசம் இருக்கே. என் அங்கிள் அழகா இருக்கடா. போடா பொறுக்கி பொண்ணாக்கு. சிப்ப உனக்கு பொறாம. போடா பொறுக்கி. பொறுக்கி பய பொறுக்கி. ஏண்டாடே, தமிழ் காஞ்சனால இது எவ்வளவு சீரியஸான சீன்னு தெரியுமாடா? என்னடா இப்படி பர்மால எடுத்து வச்சு கொலை பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா நீங்கெல்லாம்? உங்களுக்கும் தமிழ் ஆடியன்ஸ்க்கும் அப்படி என்னதான்டா பகை? ஏண்டா இப்படி காஞ்சனா மானத்தை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு இருக்கீங்க? ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா நம்மள நல்லா வச்சு செய்யறாங்கன்னு மட்டும் தெரியுது. நல்லா இருப்பீங்க போங்கடா.
அடுத்து நைட்ல நம்ம ராகவா லாரன்ஸ் எப்படி வலையெல்லாம் மாட்டிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாரோ, இங்க இந்த பர்மிஸ் பெருச்சாலி ஐபிஎல் மேட்ச்ல ஆடுற சேர் கேர்ள்ஸ் மாதிரி ஆடிட்டு இருப்போம். ஹே, என்ன பாக்குற? நானும் ஐபிஎல்ல சேர் கேர்ள்ஸா ஜாயின் பண்ண போறேன். லக்க 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 லக்க. ஐயோ லூசு பைய. அடே பர்மா மலைக்குரங்கு, என்னடா பண்ணிட்டு இருக்க? காஞ்சனா படத்தை ரீமேக் பண்றேன்னு சொல்லிட்டு கண்ட கருமாந்திர ரியாக்ஷன்லாம் மூஞ்சில கொடுத்துட்டு இருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்காடா? ஏண்டா டேய், நீ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்து என்ன மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட போறாங்க? ஏண்டா இப்படி கொல்ற? பெங்காலி காஞ்சனாக்கே டஃப் கொடுக்குறியடா. யாரா நீ? எங்கேருந்துடா வந்திருக்க? டியர் மாண்டிஸ், நம்ம பர்மிஸ் தேவதர்ஷினிக்கு ஒரு பிரில்லியண்டான ஐடியா ஒன்று தோணுது. ஒரு சிசிடிவி கேமராவை நம்ம பர்மிஸ் லாரன்ஸோட ரூம்ல மாட்டி அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறத வாட்ச் பண்றாங்க. அப்பத்தான் அந்த கன்றாவியான சம்பவத்தை நானும் பார்த்தேன். இப்போதான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அணியக்கூடிய உள்ளாடைகள்லாம் அணிஞ்சு சுத்திட்டு இருக்கான். ஏடா காஞ்சனா படத்துல எவ்வளவு டீசென்ட்டா காமிச்சிருப்பானுங்க, நீங்க என்னடா பிரீத்தி இன்னர்வேர்ஸ் விளம்பரம் மாதிரி எடுத்து வச்சிருக்கீங்க? யாரா நீங்கெல்லாம்? இந்த ஐடியா கொடுத்தவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்க, மவனே மர்கையாதான்டா நீனு. எவ்வளவு டீப்பா போறாங்க. Boomer Innerwear for women and girls. டியர் மாண்டிஸ், இது கூட பரவாயில்ல, நம்ம பர்மா ஸ்ட்ரீமன் பண்ற வேலையை பாருங்க. ஏண்டா அவன் தான் உள்ள போட்டிருக்கான்னு தெரியுது இல்ல, அதை அவுத்து தான் பாப்பியா? ஏண்டா இப்படி அக்கோப்போர் பண்றீங்க? யாரா நீங்கெல்லாம்? ஏண்டா இப்படி பண்றீங்க? டே பர்மா மாடர்ன் மங்கீஸ், ரொம்ப ஓவரா போறீங்கடா. டே ரொம்ப ஓவரா போறீங்க. என்னடா அக்கா புருஷன் கூட பார்க்காம அக்கல்ல கை வச்சு தூக்கி எறிஞ்சிட்ட? இவனுங்க பண்ற அட்டூழிய 1 2 லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கே. ஐயா சி கருமோண்டா. அட கருமம் பிடிச்ச கன்றாவியே. இவனுங்க ஆட்டத்தை இவனுங்க இத்தோட நிறுத்தல. நம்ம காஞ்சனா படத்துல ஒரு ஸ்பெஷல் சைல்டு கேரக்டர் ஒன்று வரும் தெரியுமா? அதை இந்த கபோது என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. அடே பார்ட் டைம் பைத்தியங்களா, இதெல்லாம் பாக்குறவனுக்கு பக்கவாதம் தான்டா வரும். பக்கவாதம் தான் வரும். முடியலடா, சத்தியமா முடியல. இந்த பர்மா மக்கு பையலோட தொலை தாங்க முடியாம பர்மா சாமியார்களெல்லாம் வர வைக்கிறாங்க. ஐயோ முழிச்சிட்டானே, இன்னும் என்னெல்லாம் கொடுமையெல்லாம் பார்க்க போறோமோ. மனசை திடப்படுத்திக்கோங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நம்ம பர்மா மாந்திரிகர்கள் அவனுங்க ஊர் சடங்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்படிதான் அவனை காக்கா வலிப்பு வர வச்சு அவனை கொல்லுங்க, அவனை விடாதீங்க. ஓ, இங்க சாட்டையால அடிச்சா அங்க கனெக்ஷன் வருதா? அடிங்க சார், நல்லா அவனை அடிங்க சார். டேய் மூளை வளர்ச்சி இல்லாத முயல் குட்டி, என்னடா பண்ற? அட கன்றாவியே, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுமே நம்ம. ஓ, இதுதான் அந்த காஞ்சனா பாய் பேயா? ரைட்ரா, ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. நம்ம காஞ்சனா படத்துல ராகவா லாரன்ஸ் எப்படி இருந்த இடத்துல இருந்தே டெலிபோர்ட் பண்ணி பேய் ஓட்ட வந்த சாமியாரோட குடும்பத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரோ, அதே மாதிரி இங்க ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சீன் எடுத்து வச்சிருக்கானுங்க. இங்க இருந்த பர்மா பைத்தியம் என்னன்னா, வடிவேல் போஸ்ட் கம்பத்தை பார்த்தோன்னு முட்டுற மாதிரி போய் முட்டிட்டு இருக்கு. டே ஆர்டிபிஷியல் அங்கிள்ஸ், உங்க அட்டகாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏண்டா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு வழியா காஞ்சனாவே வெளில கொண்டு வந்துடுறாங்க. மை டியர் மாண்டிஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். இந்த படத்துல ராகவா லாரன்ஸ் இவன் தான், காஞ்சனா அக்காவும் இவன் தான். 2 கேரக்டர்லயும் இந்த பர்மா முட்டை தான் பூந்து விளையாடி இருக்கான். இனிமே நீங்க பார்க்க போற சம்பவம் எல்லாம் காஞ்சனா வரலாற்றுல ஒரு சரித்திரம் தான். பிரதர் என்னடா? இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே. பிளாஷ்பேக்ல நம்ம காஞ்சனா அக்கா ஒரு மாடலுங்க.
များကြီးတင်ပါတယ်စင် நம்ம காஞ்சனா அக்கா இப்படி மாடல் மாடலா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடலிங் பண்றத காஞ்சனாவுடைய அப்பாவால பொறுத்துக்க முடியல. ஆமா, பாக்குற எங்களாலே பொறுத்துக்க முடியல. அதனால காஞ்சனா அக்காவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுறாரு. அப்ப அந்த வழியா வாழ்க்கை கொடுக்க வாண்டடா வந்த நம்ம பாய் காஞ்சனா அக்காவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு.တာတိုးတယ်လေကျိုးလဲကျိုးစားတယ်မမီသမီးလေနိုင်ငံသားပြည်သားတင်ခုရတယ်မမီရဲ့ဟုတ်လားသမီး நான் இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா காஞ்சனா. မမဒီနေ့ဒီဖင်ပေါ်မှာရက်တည်နေနိုင်တာ எங்க அம்மா காஞ்சனாவை 2 வார்த்தை கழுவி ஊத்த கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் மாடலிங் காஞ்சனா. எங்க அப்பா ஈத்திர கம்முனாட்டி நான் எங்க மாடலிங் துறையில சாதிச்சு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆயிடுவேன்னு எங்க அப்பா கிறுக்கு என்ன நடு ரோட்ல அடிச்சு அவமானப்படுத்திட்டான். என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்னன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி காஞ்சனா 1, 2, 3 எல்லா காஞ்சனா படத்துலயும் நடிச்சு ஆடியன்ஸ் இதே மாதிரி கதற விடணுங்க. ஐ லவ் யூ மம்மி. 2 பேரும் சேர்ந்து காஞ்சனா படத்தை கண்டமாக்கலாம். எவனோ ஒரு கம்முனாட்டி காஞ்சனாக்கா கஷ்டப்பட்டு கிளாமர் காட்டி சம்பாரிச்ச காசுல ஒரு வீட்டு மனை வாங்கினா பட்டாவே இல்லாம பட்டைய போட பார்த்திருக்கான். விடுவாங்களா நம்ம காஞ்சனா அக்கா? என்னடா பண்றீங்க? ஏய் மாசமான மலைக்குரங்கு, யாரா உன்னை இங்க அமிச்சது சொல்றா. அக்கா, பக்கத்தூர் கொட்டை ஜமீன் தாங்க என்ன அமிச்சாரு. பக்கத்தூர் கொட்டை ஜமீனோட கொட்டத்தை அடக்க போன நம்ம காஞ்சனா கொலை செய்யப்படுறாங்க. என்ன ஆளை வெட்ட சொன்னா மசுர வெட்டுறான். இவன் யாரா அவன் கோடாலிய கோல்டு மெடல் மாதிரி வாங்கி படுத்துட்டு இருக்கான். இப்படி காஞ்சனாவோட குடும்பத்தை மொத்தமா போட்டு தள்ளிடுறாங்க. இப்படி போட்டு தள்ளின மொத்த பேரையும் காஞ்சனாவோட லேண்ட்லயே புதைச்சிடுறாங்க. இத்துடன் கன்றாவியான பிளாஷ்பேக் நிறைவடைந்தது. உன் பிளாஷ்பேக்கை கேட்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ பண்ணது பேய்களின் சட்டத்தின் கீழ் தவறான செயல். உன்னை இந்த பானைக்குள்ள போக உத்தரவிடுறேன். உள்ளுக்குள்ள மூச்சு விட முடியும். 2-3 ஓட்ட போட்டா உன்னை அடைச்சிருக்கேன், சரியா? இந்த பார்ட் டைம் சாமியார் என்ன பண்றான்னா காஞ்சனா அக்காவை பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்திலேயே போட்டுறான். நம்ம காஞ்சனா பட வில்லனுக்கு தாம் பண்ண சரித்திரம்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போக ஒரு சாமியாரை போய் பார்க்கறான். அந்த சாமியார் என்ன சொல்றானா, நீ காஞ்சனா பணத்தை எடுத்து எரிச்சிரு, அப்பதான் இந்த சாப முன்னோட்டு போகுன்னு சொல்ல ராவடி கேங்கோட ராத்திரி போய் காஞ்சனாவோட பணத்தை தோண்டிட்டு இருக்கான். ஹீரோக்கு ராத்திரி முழுக்க காஞ்சனா அக்காவுடைய கவர்ச்சி முகமா ஞாபகம் வர காஞ்சனா அக்காவை தேடி கிரவுண்டுக்கே போறான். அங்க பார்த்தா நம்ம வில்லன் ராவடி குரூப்ஸ் காஞ்சனா அக்காவுடைய பணத்தை எடுக்கிறத பாக்குறான். வில்லனுடைய ராத்திரி படை புரட்டி எடுக்க திரையாத்தனமா கழுத்துல ஒட்டிட்டு இருந்த கயிறை பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம காஞ்சனாக்கா காட்டு பகுதியில உள்ள கிணறுல இருந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க. காஞ்சனாக்கா ஹீரோ உடம்புக்குள்ள புகுந்து வில்லனோட ராத்திரி படைய துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கடா தப்பிக்க பாக்குற, அவட விட மாட்டேன். ஆனா கிளைமேக்ஸ் ஓரளவு பரவாயில்லன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் இவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? காஞ்சனா படத்துல வர ஸ்பெஷல் சைல்டு ஸ்பெஷல் அபிஷேகம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். அதானே, இவங்களாச்சு நல்ல சீனை எடுக்கிறதாச்சு. கரெக்ட். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, காஞ்சனா அக்காவை வெட்டி கொன்றுவாங்கல்ல, அப்போ காஞ்சனா அக்காவோட தலை துண்டாயிரும். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தலை மட்டும் ஏச்சி வந்து வில்லனை மிரட்டிட்டு இருக்கோம். ஏய் நில்லு, இல்லரா, என்னால ஓட முடியாதுன்னு நினைக்காத, நான் பறப்பேன். அந்த தலை இந்த உடலோட இணைய போகிறது. ஆம்படுதான். நம்ம தமிழ் காஞ்சனா படத்துல காஞ்சனா அக்கா வில்லனை கொன்றுவாங்க. ஆனா இந்த பர்மா படத்துல காஞ்சனா அக்கா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடுறாங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா, நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். உனக்கு மாடலிங்ல எதுவும் பிரச்சனைனா
நீ எப்ப வேணா என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இப்படி பக்கம் பக்கமா காஞ்சனா அக்கா டைலாக் கட்டிட்டு இருக்க காஞ்சனா அக்கா கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எப்பா சாமி தயவு செஞ்சு அதை பண்ணுப்பா. கடைசியா கிளைபாக்ஸ்ல காஞ்சனா அக்காக்கு சென்ட் ஆஃப் பார்ட்டி ஒன்னு வைக்கிறாங்க. நல்லா இரு தம்பி. தேங்க்யூக்கா. ஃபைனலா நம்ம காஞ்சனா அக்கா பட்டாம்பூச்சியா மாறி பறந்து போயிடுறாங்க. எங்க போறாங்க? எங்கேயாச்சும் போய் தொலைட்டு விடுறா. பார்ட் 2ல வராம இருந்தா சரி. ஆளை விடுறா சாமி.